தெரியல. இன்னும் நாங்கெல்லாம் ஷாக்ல இருக்கோம். இதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்துல உங்க மேல தப்பு இருக்கு. நீங்க வீட்ல உண்மையை சொல்லி இருந்திருக்கணும். சொல்லி இருக்கலாம்ல. சொல்லலாம்னு நினைச்சேன். வாய் பேசிக்கிட்டு இருந்தா அதான் நான் கேட்டேன். குடும்பத்துக்குள்ள எதுவும் மறைக்கூடாது, உண்மையா இருக்கணும் நீங்க தானே நீ சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. நீ ஆடக்கூடாது. அதுதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. இது கிறிஷ ஏன் தத்தெடுக்க கூடாதுன்னு கேட்டப்போ காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதுயா. ஓஹோ, எனக்கு தெரியாதா? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. இல்லாம கிறிஷுக்கு உண்மையான அம்மாவா இருக்க முடியுமான்னு பயமா இருக்குன்னு ஒரு நடிப்பு நடிச்ச பாத்தியா? ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் இப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். பார்லர் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவ இல்ல நீ. இல்லங்க, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன்? ஆமா, எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. நீ கூடி கூடி பேசும்போதே நினைச்சேன் என்னவோ தப்பா இருக்குன்னு. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டம். வீட்டுல இருக்க கூடாது, இவளை விரட்டி விட்டுருங்க. இவளாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதியா போயிடுச்சு. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ. என்ன எவ்வளவோ சொன்னேன். அவ சொல்றேன்னு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்தா. எரிஞ்சிருச்சு, வெயில்ல போட்டுருச்சு, ஃபிளக்ஸ் ஆகி வயர் போட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது போட்டு கதையை போட்டுற வேண்டியதானே. அவளுக்கு 7 நாள் கெடு கூட கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ள உண்மை வெளியே வந்துருச்சு. இந்த நாயதான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். இது தப்புதான் அத்தை. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்சது தப்புதான். பார்லர் அம்மா மட்டும் இல்ல, நீ இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன் கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறேன். உன் வாழ்க்கையில இருந்து அவளை மொத்தமா தூக்கி எறியறேன். இவ்வளவு கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. அவளுக்கு இந்த பார்லர் அம்மா மாதிரி ஏமாத்த தெரியாது நினைச்சிட்டு இருந்தான்பா. ஆனா இவனும் சிறுப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டாப்பா. போட்டா அவளோட ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நீயும் தான் உள்ள போனோம். ஆமா, இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? அவங்க மேல ஏதாவது நியாயம் இருந்தா கூட நானே சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? சிரிக்காதடி, சிரிக்காத. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேற்று தோத்து போயிட்டோமா, திரும்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. உன்னை எவ்வளவு நம்பின, இப்படி பண்ணிட்டேடி. அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எங்க லூசாங்க நீங்க? இன்னும் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க. ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லைங்க உங்களுக்கு. டேய் அண்ணி சூடா சமைச்சிருக்காங்கடா. அவரே இப்ப சூடாதான் இருக்காரு. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேனே. இவங்களை தாராளமா தங்க வைக்கலாம். ஆனா முத்தனனை நிஜமாவே என் கூட பிறந்த மாதிரி நான் பாக்குறேன். என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியா? இப்ப இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களை வீட்டுல தங்க வைக்க முடியாது. ஊரை விட்டே போயிரு தம்பி, சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி.